கொஞ்சம் 4 ஆம்லெட்டை வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸில் நான் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம முட்டை அந்த ஆம்லெட் பீஸ் வந்து உடையாமல் லேசாக கலாரி விட்டுக்கலாம். கலாரிட்டு இதை நான் மூடி வச்சுட்டு ஒரேடியாக அது வெந்து ஒரு ஒரு பதத்துக்கு நல்லா வெந்து எல்லாம் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதுதான் நம்ம எக் ஆம்லெட் பிரியாணி ரெடி. நல்லாவும் வெந்திருக்கு. அந்த ஆம்லெட்டுமே வந்து உடையலை, நல்லாவே வெந்திருக்கு. கலாரி பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் நான் எப்படி போட்டேனோ ஆம்லெட் அப்படியே தான் இருக்குது. எதுவுமே வந்து உடையலை, நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக் ஆம்லெட் பிரியாணி ரெடி. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம எக் ஆம்லெட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். உங்களோட சப்போர்ட் எனக்கு நிறையா தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.